காலை வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வேலை நான் பண்ணேன். பாப்பா பேசுவோம். ஹலோ சொந்தங்களே, அனைவருக்கும் காலை. இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை, அதனால எங்கள் அம்மா இப்போ தான் சமைக்க போகிறாங்க. இல்லைன்னா 5 மணிக்கே வேலைலாம் முடிஞ்சிருக்கும். ஆமாம், இன்றைக்கி வேலை இல்லைங்கிறனால லேட்டு, இல்லைன்னா அதில் அப்படியே முடிஞ்சிருக்கும். 5:30 அவங்க போனாலும் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி வேலை இல்லாதனால லேட்டு. எப்படி செய்து பார்க்கலாம். பாய். கட் பண்ணி. காலை வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். எப்படின்னு வாங்க பண்ணலாம் பார்க்கலாம். பாப்பா இப்போ தான் வடை வாங்கிட்டு வந்தா. என்னது வாங்கிட்டு வந்தேன்? வந்து சாம்சா வாங்கிட்டேன். சாம்சா வாங்கிட்டு வந்தா. இன்றைக்கி வேலை இல்லை சொல்லு. ஆமாம், வேலை இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வேலை இல்லை. வேலை இருந்து 5 மணிக்கே சமையல்லாம் முடிஞ்சிருக்கோம். வேலை இல்லைங்கவோ எங்கள் அம்மா இப்போ தான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்பவும் போல். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான். பாப்பா 8:30 தானே ஸ்கூல் போனோம், அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். வாங்க தக்காளி சாதம் எப்படின்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். வேலை இல்லைங்க, எங்கள் அப்பா இப்போ தான் எழுந்திரிச்சு போகுது. ஊரை பார்த்துக்கோங்க. அப்பா இருந்தால் போகிறாங்க பாருங்க, ரோஸ் கலர் சட்டை. டீ குடிக்கலாம். காஃபி, சமோசா. சமோசா பக்கம் ஆளும். டீ குடித்தா தானே காலைல வேலை பார்க்க முடியும். அவள் அப்படி தான் பேசுவாள். இப்போ டீயை குடித்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தக்காளி வெட்டியாச்சு, பல்லாரி வெட்டியாச்சு, மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி சோறுக்கு அவ்வளோதானே போடணும். கொத்தமல்லியில் போடணும். கொத்தமல்லி போடணும். அந்த அதில் கொத்தமல்லியில் ஆஞ்சுதா. புதினா போடணும். புதினா மேலே போய் ஆஞ்சிட்டு வா. உங்கள் வீட்டில் காலைல என்ன சாப்பாடு? இன்றைக்கி நான் இப்படி தான் முன்ன சாப்பாடு ஆக்குவேன். பாப்பா சின்ன பாப்பா போயில இப்போ ரொம்ப நாளாக 4 மணிக்கே எழுந்திரிக்குது. புதினா அப்படின்ட்டு வரணும். அப்படியே இருந்து வரணும். நான் போய் புதினா குடிச்சிட்டு வரேன். கொதிக்க போகாத. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு உருவியாமா புதினாவை ஏறு முனி. இங்கே பாருங்க, எனக்கு ரோஜா பூ பூத்திருக்கு, அடுத்து மொட்டு இருக்கு. வாங்க அப்புறமா புதினா பிடிங்களா. உருவக்கூடாது, உருவெல்லாம் அந்த தளத்துலலாம் வராது. எங்கள் ஊரில் காலையிலே எப்படி சத்தம் கேட்குற பாருங்க, குருவி எல்லாம். தூரல் வேறு விழுது. இன்னைக்கு வெயில் வரல. கோல்டு வினர் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். ஐயோ, நெய் கட்டி ஆயிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பல்லாரி சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா போடலாம். 10 ரூபாய்க்கு வாங்க. போயிட்டாரா? இன்னும் 10 ரூபாய்க்கு வாங்க. காசு எடுத்துக்கு அதில் இருக்கு. தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம்.
தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்படி மசிஞ்சால் தான் சாப்பாடோட அப்படி மிக்ஸ் ஆகும். அரிசி கழுவி ஊற வச்சிட்டேன். கறி மசாலா பவுடர் வேணும். சாப்பாட்டில் தக்காளியே இருக்காது, இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடும். அரிசி போட்டுக்கணும். தண்ணி ஒரு உலகம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அரிசி, அது தக்கன தண்ணி வச்சுக்கிடுவேன். உப்பு போடுவோம். மல்லி இலை போட்டுக்கலாம், கட் பண்ணி. நம்ம வீட்டில் பூத்த புதினா, குக்கர் மூடியாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும்மா கீழே உட்காந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். கால் வலிக்கும்ல, எவ்வளோ நேரம் நிற்க? வெங்காயம் தானே வெட்டு தான், கீழே உட்காந்து வெட்டுவோம். சம்பளுக்கு சாப்பாடு என்ன பண்ணியிருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கோம். தக்காளி சாதம், சம்பல். தக்காளி சாதம். வாங்க சாப்பிடலாம். என்ன பண்ணீங்க? காலையில் எந்திரிச்சாச்சா எந்திரிக்கலையா? நல்லா எந்திரிச்சிருப்பாங்க. எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பாடு பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருப்பேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு தான் இது தொடங்கியிருக்கோம். நல்லா தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தொலைச்சலும் இருக்கிறாங்க. இந்த அருவாமனையை மாற்ற மாட்டேக்காங்க சொன்னாங்களே, அப்படியே அம்மா கொடுத்தாதான். மண்டவெல்லாம் போயிட்டு அப்பவும் மாற்ற மாட்டேக்காங்க. அம்மா கொடுத்தது மாற்றக்கூடாது. அடே சம்பல் ரெடி. வெங்காயம் வெட்டியாச்சு, பெரிய வெங்காயம். தயிர் ஊற்றிக்கணும். தூள் உப்பு சேர்த்துக்கணும். கெட்டி தயிர் அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் பூத்த ரோஸ் பார்க்கல, அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு. நம்மளே வச்சுக்கோமா? வச்சாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்க திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குது. 7 மணிக்கு 10 வச்சாச்சு. 7 இலையும் பல்லாம் முடிச்சாச்சு வேலை. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு சாப்பாடு.
குக்கரை திறக்குமா அம்மாடி விசில் போட்டு திறப்போம். குக்கர் திறந்து பார்க்கலாமா? விசில் போயிட்டு. நல்லா அழகாக வந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா வந்துடுச்சு. நீங்களும் சரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், எப்படின்னு பாருங்கள். தக்காளி சாதம் சம்பல் ரெடி. சம்பல் வச்சுக்கலாம். சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்கு. அப்படியே பாப்பா சாப்பிட போறாங்க. காட்டு கட்டுவா. தக்காளி தானே, தக்காளி சொல்ல தக்காளி இல்லாம என்ன இருக்கும்? நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இப்போ தக்காளி ரேட்டே கம்மி தான். தக்காளி சாதம் செய்யுங்க, அன்னைக்கு நாள் போயிடும். பாய் பாய்.